நம்ம வந்து டிடிஎஃப் ஸ்விட்ச் ஷாப்புக்கு வந்து நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பஞ்சர் லிக்விட் வாங்க போகிறோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு அந்த கடையை சுற்றி காட்டுறேன், கடை எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ இது வந்து செகண்ட் டைம் இந்த டிடிஎஃப் ஸ்விட்ச் ஷாப் போகிறது. அப்படியே போயிட்டு வாசனை கடையில் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய டிடிஎஃப் ஸ்விட்ச் ஷாப்பில் வந்து ஜிபிஎஸும் பஞ்சர் லிக்விடும் செம்ம ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாசனைன்னா யாருக்காச்சும் வேணும்னா உங்களுக்கு கடையோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து டிடிஎஃப் ஸ்விட்ச் ஷாப்புக்குள்ளே தான் இருக்கோம். ஆக்சுவலி ஜர்க்னினோடைய ஃபாக் லைட் இருக்குல்லங்க, அதை நம்ம வந்து கீ போட்டு ஆன் பண்ணாமே நம்மளோட ஃபாக் லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஜர்க்னினோட உட்காந்து பார்க்கும்போது கம்ஃபர்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம அண்ணன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நிஞ்சா 650 போய் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதே மாதிரி நிஞ்சா 50 உட்காந்து பார்த்தா அந்த கம்ஃபர்ட் உண்மையிலே எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஏன்னா அந்த லைட்டாக சாயிற மாதிரி பின்னால், ஏன்னா பேக் சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது நிஞ்சா 50. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் வந்து ஜர்க்னினோட நிஞ்சா 650 வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் கிட்ட ஹைட்டு கம்மி தான். இதாங்க நம்மளுடைய வாசனோட நம்பர் பிளேட் 771 இருக்கும். அதாவது டிடிஎஃப்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அண்ணன். இதாங்க நம்ம அண்ணனுக்கு வந்து 2 கிஃப்ட் வந்துடுச்சு. ஒரு கிஃப்ட் வந்து நம்ம அஜய் அண்ணா வாசனா ஃபோட்டோ, ரெண்டாவது வந்து டிடிஎஃப் அண்ணோட அஃபீஷியல் வந்து லோகோ லான்ச் பண்ணியிருப்பாங்களே, அந்த லோகோ வந்து கையிலே வரைஞ்சி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு அண்ணா. பட் அந்த கையில் வரைஞ்சி கொண்டு வரும்போது நம்ம இல்லை. பட் இப்போ போய் பார்த்துருக்கோம், உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சைடு ஃபுல்லாக பாக்ஸாக தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸில் ஃபுல்லாக பஞ்சர் லிக்விடும் ஜிபிஎஸுமே தான். பஞ்சர் லிக்விடும் ஜிபிஎஸ் உண்மையில் வேறு லெவலில் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அந்த சேர்லேயுமே நம்ம உட்காந்து பார்த்தோம், உண்மையில் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பஞ்சர் லிக்விட் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. மெயினாக ஸ்கூட்டிஸ்க்கும் R15க்கு தான் வந்து ரொம்ப காலி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம அண்ணன் கடையில். ஜிபிஎஸ் வந்து 2 நாள் முன்னால் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பட் இப்போ போய் பார்த்தா எல்லா ஜிபிஎஸுமே காலி. அந்தளவுக்கு ஜிபிஎஸ் வந்து காலி ஆகிட்டு இருக்குது. சீக்கிரமாக போய் நீங்களும் பர்ச்சேஸ் போடுங்க. இந்த ஆக்சுவலி பொங்கல் வரைக்கும் தான் இந்த ஆஃபராக. அதே மாதிரி நம்ம பஞ்சர் லிக்விட் வந்து காற்றடிப்போங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டால் வந்து உள்ள ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும், லைட்டாக ஊற்றி பஞ்சர் லிக்விட் ஊற்றணும். பஞ்சர் லிக்விட் ஊற்றினா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடைக்காது. பட் பஞ்சர் ஆறுனா ஹராஸ் பண்ணிடும். நீங்கள் பஞ்சர் லிக்விட் ஓட்டி வண்டி ஆடுது அப்போல்லாம் எதுவுமே இல்லை. வண்டி நீங்கள் எப்படி ஓட்டிகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி உள்ளே போய் பார்த்தோன்னா நிஞ்சா 650 ஜர்க்னினோட வந்து உண்மையிலே வெளியே இருந்து பார்க்கும்போது லுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அந்த லைட் செட்டிங்லாம் போட்டோன்னே 2 வண்டி இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அந்த வாசலை பார்த்து. அதனால் உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. கவாசாக்கி ரேசிங் டீமுன்னு இருக்குது. பட் வந்து நம்ம அஜய் அண்ணனுக்கு பின்னால் நம்பர் பிளேட் இல்லை. ஏன்னா வந்து நம்பர் பிளேட் ஆடிக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப நாள் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேபி இந்த கடை ஓப்பனுக்கு அப்புறம் வந்து நம்பர் பிளேட் மாட்டலாம் கடையிலேயே. இந்த சைடில் ராக் கலர் தெரியுதுங்க, அந்த ராக் வந்து லைட்டாக சாஞ்சாவே உள்ளே போய் பிளாஸ்டிக்கல்னு என்ன இதுன்னே நம்மளால் சொல்ல முடில. அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து காஃபி, சுகரு, ஜூஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நியூ இயரோட கடை ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து இந்த காஃபி இதுவும் வந்து வைக்கிற மாதிரி நம்ம அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நியூ இயர் 2 வாரம் கழிச்சு வைக்கிறாங்க. இல்லைன்னா நியூ இயர் அன்றைக்கி நைட்டே வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கா என்ன எது நம்மளுக்கு கரெக்டாக தெரில. பட் கூடிய சீக்கிரமாக வந்து vlogல சொல்லிடுவாங்க நம்ம அண்ணன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடை ஃபுல்லாக ஏசி தான். நீங்கள் வந்து கடைக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட போகலான்னு சொல்லி நம்ம வாசனை நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும். சரி, ஓகே. உங்களுக்கு கடையை சுற்றி காட்டுறப்ப இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் MS தாம் ப்ரோஸ். பாய்.